சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுக தலைவர் சிக்கினார். 284 கோடி ஊழல் டெண்டர் முறைகேடு. சென்னை மாநகராட்சியில் சுமார் 284 கோடி ரூபாய் மதிப்பிலான நடைபாதை அமைக்கும் திட்டத்திற்கான டெண்டர்களில் மிகப்பெரிய அளவில் முறைகேடுகள் நடந்திருக்கிறது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதனைத் தொடர்ந்து சென்னை நகரம் முழுவதும் திட்டமிடப்பட்டிருந்த இந்த நடைபாதை கட்டுமானத்திற்கான அனைத்து டெண்டர்களையும் மாநகராட்சி நிர்வாகம் அதிரடியாக ரத்து செய்ய உத்தரவிட்டிருக்கிறது. அதாவது குறிப்பிட்ட சில ஒப்பந்ததாரர்களுக்கு சாதகமாக டெண்டர்களை முன்கூட்டியே நிர்ணயம் செய்து திட்ட மதிப்பீட்டு வழக்கத்தை விட 4 மடங்கு வரை அதிகமாக உயர்த்தியது மற்றும் ஏலத்தின் போது கூடுதலாக 10% தொகையை ஏற்றி காட்டியது போன்ற பல்வேறு முறைகேடுகளில் நடந்திருக்கிறதா அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் திமுக ஆட்சிதான் வரும் என்கின்ற நம்பிக்கையில் தொடர்ந்து பல்வேறு டெண்டர்களை ஆட்சியின் முடிவில் விட்டிருந்தார். அதில் கிட்டத்தட்ட 35% வரை லாபம் பெற்றதாக சொல்லப்படுகிறது. மேலும் விஜய் அவர்களும் சட்டமன்றத்தில் பார்ட்டி ஃபண்ட் என கூறிய உடனே உதயநிதியும் திமுகவில் உள்ள முக்கிய அமைச்சர்களும் எழுந்து கூச்சலிட்டனர். தொடர்ந்து வெளிநடப்பும் செய்திருந்தனர். அதற்கு காரணம் பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் தொடர்ந்து பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு டெண்டர்களை விடப்பட்ட போது 35% லஞ்சம் வாங்கியது ஊழல் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இதனால இந்த முறைகேடுகள் அப்படியே அனுமதிக்கப்பட்டதனால அரசு கழுவூலத்துக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கும் என்று சொல்லப்படுது. கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி மேயர் பிரியா தாக்கல் செய்த சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டில் இந்த நடைபாதை திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 20ஆம் தேதியே சிறப்பு திட்டங்கள் துறை இதற்கான டெண்டர்களை கோரியது. ஆனால் மார்ச் 15ஆம் தேதி தேர்தல் நடந்தத விதிகள் அமலுக்கு வந்ததனால அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. சென்னை நகரின் முக்கிய சாலைகளான அடையாறு சாஸ்திரி நகர், பெசன் நகர், 4th அவென்யூ, ஜவஹர்லால் நேரு மைதானத்தை ஒட்டியுள்ள ராஜா முத்தையா சாலை, கீழ்ப்பாக்கம் பர்னபி சாலை மற்றும் மயிலாப்பூர் டாக்டர் PS சிவகாமி சாலை உள்ளிட்ட பல பகுதிகளில் நடைபாதைகள் அமைக்க இந்த திட்டம் 35 பேக்கேஜுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. இந்த 35 பணிகளுக்கும் மிக குறைந்த தொகையை குறிப்பிட்ட L1 ஒப்பந்ததாரர்களிடம் இறுதி செய்யப்பட்ட போதிலும் மாநகராட்சி தரப்பில் இன்னும் பணி ஆணைகள் வழங்கப்படவில்லை. அதற்குள்ளாகவே இந்த முறைகேடுகள் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஒவ்வொரு பேக்கேஜிலும் 2 முதல் 3 சாலைகளுக்கான நடைபாதை பணிகள் சேர்க்கப்பட்டு அதன் டெண்டர் மதிப்பு ரூபாய் 8 கோடி முதல் 9 கோடி வரை என நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த பட்ஜெட் திட்டமே மிக அதிகமாக காட்டப்பட்டிருக்கு என்று அதிகாரிகள் சொல்லப்படுறாங்க. பொதுவாக இது போன்ற சாலைகளில் நடைபாதை அமைக்க வெறும் சிமெண்ட் பூச்சி மற்றும் கல் கட்டுமான வேலைகளே முதன்மையாக இருக்கும். இதற்கு அதிகபட்சமாக 1.5 கோடி முதல் 2 கோடி வரை மட்டும் செலவாகும். ஆனால் இங்கு சுமார் 9 கோடி ரூபாய் வரை மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கு. இது பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து மேயர் பிரியா இதுவரைக்கும் அவங்களுடைய சொத்து மதிப்பை தாக்கல் செய்யலை. தொடர்ந்து இதற்கு காரணம் பல கட்டமாக பல்வேறு டெண்டர் நிறுவனங்களிடமிருந்து சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான சாலைகள் அமைப்பதிலும் ஊழல் நடந்துள்ளது. அந்த ஊழலின் மூலமாக பல்வேறு ரூபாய்களை மேயர் பிரியாவுக்கு வந்து சேர்ந்துள்ளதாகவும் அதனால்தான் சொத்து மதிப்பை வருடாவருடம் தாக்கல் செய்யணும், ஆனால் அவங்க செய்யலை. உதாரணமாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள 500 மீட்டர் நீளமுள்ள புகழ்பெற்ற காதர் நவாஸ் கான் சாலை பாதசாரி வளாக திட்டத்திற்கு நிலத்தடி கேபிள்களை மாற்றுவது, அழகுபடுத்துதல், விளக்குகள், இருக்கைகள் மற்றும் பிரீமியம் தர தலைகள் என அனைத்திற்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமாகவே ரூபாய் 19 கோடி தான் செலவானது.
ஆனால் இந்த ரத்து செய்யப்பட்ட திட்டத்தில் வெறும் சாதாரண சிமெண்ட் நடைபாதை அமைப்பதற்கே 1 கிலோமீட்டருக்கு 9 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. அண்ணா நகர் மேற்கு விரிவாக்க பகுதியில் உள்ள பார்க் ரோடு மற்றும் நார்த் அவென்யூ சாலையில் 1 கிலோமீட்டர் நடைபாதை அமைக்க 8.2 கோடி டெண்டர் விடப்பட்டிருக்கு. இது வழக்கமான கட்டணத்தை விட 4 மடங்கு அதிகம். ஒப்பந்ததாரர்கள் தங்களுக்குள் ஒரு கூட்டணி அமைத்து கொண்டு போட்டி இல்லாமல் டெண்டர்களை பகிர்ந்து கொண்டும் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. முகப்பேரில் உள்ள ஜவஹர் ஸ்ட்ரீட் மற்றும் 6வது மெயின் ரோட்டில் 8.3 கோடி மதிப்பிலான பேக்கேஜ் 9க்கான டெண்டரில் பி மற்றும் சிஇ ப்ராஜெக்ட்ஸ் மற்றும் ஸ்ரீ சிவராமன் கோ ஆகிய 2 நிறுவனங்கள் மட்டுமே பங்கேற்றிருக்காங்க. இதில் பி மற்றும் சிஇ ப்ராஜெக்ட் நிறுவனம் அரசு மதிப்பீட்டை விட 9% கூடுதல் தொகை கோரியிருந்த போதிலும் அதற்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருக்கு. இதேபோல பேக்கேஜ் 2விலும் இதே நிறுவனங்கள் மட்டுமே பங்கேற்று தங்களுக்கான விலையை நிர்ணயம் செய்திருக்கிறார். பிறகு விசாரணையில் தெரிய வந்தது என்னவென்றால், இது அனைத்துமே ஸ்டாலின் மற்றும் முக்கிய அமைச்சர்கள் தொடர்புடையதாக சொல்லப்படுகிறது. அவங்களுக்கு பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் கிட்டத்தட்ட 35% பணத்தை கொடுத்த பிறகுதான் அவர்களுக்கே அந்த டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. இது குறித்து பேசிய உயர் அதிகாரி ஒருவர், இந்த திட்டத்திற்கு மாநில அரசின் ஒப்புதல் கிடைத்திருக்கிறதுனால இந்த திட்டம் முழுமையாக கைவிடப்படாது, டெண்டர்கள் மட்டும் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கு. விரிவான திட்ட அறிக்கை மீண்டும் முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு சரியான திருத்தப்பட்ட மதிப்பீடுடன் புதிய டெண்டர் விரைவில் வெளியிடப்படும் என்று கூறினார். மேலும் ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தில் சம்பந்தப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கு. இதன் மூலமாக கிட்டத்தட்ட 280 கோடி வரை ஊழல் நடந்துள்ளதாகவும், இதற்கு முக்கிய புள்ளியாக ஸ்டாலின் செயல்பட்டிருக்கிறார், அவர் கீழே சேகர்பாபு மற்றும் மேயர் பிரியா இருந்திருக்கிறாங்க என தகவல்கள் வெளியாகியிருக்கு. இதனால் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை கடந்த கால ஆட்சியில் தொடங்கப்பட்ட அனைத்து டெண்டர்களையும் தீவிரமாக சரிபார்க்க சென்னை மாநகராட்சிக்கு உத்தரவிட்டிருக்கு. இதன் அடிப்படையில் தற்போது சுமார் 40க்கும் மேற்பட்ட சிவில் பணிகள் தீவிரமாக ஆய்வு செய்யப்பட்டிருக்கு. முறைகேடுகள் கண்டறியப்பட்டால் அவை அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு புதிய திட்ட முடிவுகள் தயாரிக்கப்படும் என்றும் தற்போது செய்திகள் வந்திருக்கு. மேலும் ஏற்கனவே டெண்டர் விடப்பட்டது, யாரின் மூலமாக அந்த டெண்டர் எடுக்கப்பட்டது, எவ்வளவுக்கு பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் அதில் ஊழல் நடந்துள்ளது, மேலும் அந்த ஊழலுக்கு காரணமானவர்கள் யார் என தற்போது தனிப்படையை அமைத்து விஜய் அவர்கள் விசாரணை செய்ய சொல்லியிருக்கிறார். இதனால் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மாட்டுவது உறுதி என செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ந்து மேயர் பிரியாவும் இதில் சம்பந்தப்பட்டிருந்தால் அவரும் கண்டிப்பாக சிறைக்கு செல்ல வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது.